Victory begins at Vidyalakshmi. Hi children, have a nice day. So now we are going to see that another question paper. So that is a 2023 question paper நம்ம பார்க்க போறோம். Biobotany ஓட government question paper. So we are going to see that first part. So that is part 1 அப்படிங்கிறது choose the correct answer. The first question is deforestation does not lead to. இப்போ நம்ம first ஒரு question paperல என்ன பார்த்தோம் அப்படின்னா deforestation ஓட meaning என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? So removal of planting and trees அப்படின்னு நம்ம சொன்னோம். So deforestation does not lead to எதை கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா so இது வந்து கண்டிப்பா குயிக் நியூட்ரியன்ட் சைக்கிளிங் அப்படிங்கறத அதால கொடுக்க முடியாது இல்லையா? குயிக் நியூட்ரியன்ட் சைக்கிளிங் அப்படிங்கறது கொடுக்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் cardamom belongs to the family. Just now we studied that இல்லையா? cardamom அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா queen of spicy அப்படின்னு சொல்றோம். இந்த queen of spicy வந்து belongs to the family Gingiperaceae. Okay ma? So this is from chapter 10 and this is from chapter 8 and the ideal soil for cultivation. எந்த soil வந்து so நல்லா வந்து cultivate பண்றதுக்கு best soil அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா this is a loamy soil is the best soil அப்படி நம்ம சொல்லலாம். Virus free plants are developed from the meristem culture. This is from the chapter 5th. Okay ma? So ideal soil for cultivation chapter வந்து பாத்தீங்க அப்படின்னா so this is the 6th chapter, this is the 5th chapter. இந்த மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய வரும் இந்த கொஸ்டின் வந்து வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின் பாருங்க. டேஷ் இஸ் கால்ட் as a father of Indian Green Revolution. இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கறத நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் யாரு அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன். ஓகே, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மன் ஏ போர்லாக் அப்படிங்கிற நேம் வந்து இருக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். So this is from chapter 9 and Tephrosia purpurea is a dash. Tephrosia purpurea is a green manure. ஓகேவா? அப்ப என்னென்ன green manures-லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம லிஸ்ட் போட்டு படிச்சிருக்கணும். அப்பதான் இது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். And next one, which of the following represent the mega gametophyte? Okay ma? So mega gametophyte is otherwise called embryo sac அப்படினு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து female gametophyte அப்படினு பேர் இல்லையா? So this is a female gametophyte. Female gametophyte. Gametophyte. Okay. சரி, female gametophyte அப்படிங்கிறது embryo sac. So this is the chapter 1. The question from chapter 1. The bacteria responsible for causing the crown gall disease. Okay, crown gall disease. The crown gall disease எதனால வருது அப்படின்னா Agrobacterium tumefaciens. Agrobacterium tumefaciens அதான் TI அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாஸ்மிட் இருக்கு. TI பிளாஸ்மிட், tumor inducing plasmid. ஓகேமா? இது crown gall disease ஏற்படுத்துது. ஓகே, அப்போ அந்த ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல 1 to 8 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டினா இருக்கு. ஜஸ்ட் ஒரு டைம் ரீகால் பண்ணி பாருங்க. சாப்டர் 8ல இருந்து கேட்டிருக்காங்க, சாப்டர் 10, 5, 9. ஓகேமா? சோ Tephrosia purpurea வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் 9th one தான். And this is also from 9th one. ஓகேவா? And this is from வந்து first one and this is from வந்து bacteria responsible 4th chapter. ஓகேவா? அப்போ எதுல இருந்தனாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 2 சாப்டர் நீங்க ஒமிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல எல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் நம்ம நினைக்க முடியாது இல்லைங்களா? அப்போ எல்லா சாப்டரையுமே நம்ம கோ த்ரூ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் we are move on towards a 2 marks question. The first question is what is stomium? This is not a book back question இல்லையா? ஸ்டோமியம் அப்படிங்கிறது ஒரு இன்டீரியர் கொஸ்டின். இந்த ஸ்டோமியம்ங்கிறத நம்ம எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா TS of mature antherல படிச்சிருக்கோம். In TS of mature anther the stomium is present between the 4 lobes இல்லையா? In butterfly மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அதுல ஒரு 4 lobes இருக்கு. அந்த 4 lobes அப்படிங்கிறது தான் ஓகே. சோ இதுல இந்த கனெக்ஷன்ஸ் பிட்வீன் த 2 lobes, இந்த 2 lobesக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு thin layer இருக்கும். So that thin layer is made up of வந்து என்னது? That is your epidermal layer. And the thin layer is called by stomium. அப்ப stomium ஓட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா the cells along the junctions of 2 sporangia. ஆக்சுவலா எத்தனை ஸ்பொரான்சியா இருக்குன்னா இங்க வந்து 4 ஸ்பொரான்சியா இருக்கும். 2 ஸ்பொரான்சியாக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷன், இந்த மிட் பாயிண்ட் சொல்றோம் இல்லையா? சோ இங்க வந்து என்ன இருக்காது
அப்படின்னா they don't have any thickening. ஓகேவா, இங்க திக்கான செல்ஸ் இருக்காது, இங்க செல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும். So this region is called as a stomium. This region is along with the hygroscopic in nature, so they can absorb the moistures. ஓகேவா, this is very very important for the dehiscence of anther at maturity. ஓகேவா, so maturity அப்போ அதாவது ஆன்சர் நல்லா மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அந்த போலன் கிரைன்ஸ் வந்து வெளியேறும் இல்லைங்களா, சோ அப்போ அது டெகிசன்ஸ் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. Okay, so what is stomium from the chapter 1? And next question, give the types of synapses. Okay, so what is the synapses? இது எங்க இருந்து அந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா chapter 3 ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து a part of mechanism of crossing over அப்படிங்கிற ஒரு 5 mark questionல இது இருக்குது இல்லையா. synapses அப்படிங்கிறது what are the types of synapses? synapsesனா என்ன அர்த்தம்? This is otherwise called synthesis அப்படின்னு சொல்லுவாங்க. This is otherwise called synthesis. ஓகேவா, இந்த synthesis அப்படிங்கிறது pairing of the chromosomes. Okay, chromosomes வந்து என்ன ஆகுது அப்படின்னா so pairing ஆகுது. ஓகேவா, procentric synapses, pairing starts from middle of the chromosome. Pro-terminal அப்படின்னா pairing start from the telomere, endல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. or pairing maybe start from anywhere, எதுல இருந்துனாலும் ஸ்டார்ட் ஆகலாம் இல்லைங்களா. சோ அததான் வந்து என்னது டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ்ல இருக்கு. இது ரெண்டுமே புக் பேக் क्वेश्चन கிடையாது. சோ இத நீங்க நல்ல புக் பேக் क्वेश्चन இல்ல, பட் இது வந்து புக் பேக் क्वेश्चनல ஒரு பார்ட் தான் இல்லைங்களா. இது வந்து டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஒரு 5 மார்க் क्वेश्चन நீங்க டீடைலா படிச்சீங்கன்னா அதுல இருந்து ஆன்சர் எழுத முடியும். ஓகே, so next question, name the chemicals used in gene transfer. This is a repeated question, already we studied in the previous question paper. So that is a polyethylene glycol and another one is a dextran sulfate. And 12th question, what is the PAR? Photosynthetically active radiation. This part is very very important. This is from chapter 7. ஓகேவா, சாப்டர் 7ல இந்த கொஸ்டினை வந்து ஒரு பெரிய பேராகிராஃபா இருக்கும், அதை பத்திய மொத்த டீடைல்ஸுமே நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா, ஃபார் 2 மார்க்ஸுக்கு வந்து நீங்க இவ்வளவு ஃபுல்லா எழுதணும் அவசியம் கிடையாது. இதை படிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க அதை வந்து மென்ஷன் பண்ணி ஃபுல்லா வந்து நான் ஆன்சர் கொடுத்துருக்கிறேன். ஸோ மேபி இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ல வரலாம். ஓகே, அப்படி வந்தா நீங்க ஃபுல் பாயிண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், differentiate the primary introduction from the secondary introduction. So already we discussed in the last question paper. ஓகேவா, இங்க ஆன்சர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, but you try to write all the points. And next one, what is coevolution? This is also we discussed in the last question paper. This is from the chapter வந்து 6 and this is from chapter 9. Okay, and next we are move on towards that is a 3 mark question. ஓகேவா, so இந்த 3 mark question வந்து first question வந்து chapter 1ல இருந்து கேட்டிருக்காங்க. that is a differentiate the grafting and layering. ஓகேவா, so grafting and layering is a type of vegetative reproduction தான். so grafting in this method parts 2 different plants are joined and they continue to grow as a single plant. ஓகேவா, இது வந்து ஒட்டு மாங்காய் அப்படிங்கறதெல்லாம் அந்த grafting method தான். அதே மாதிரி layering பத்தியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். Okay, the plant which is in contact with the soil is called stalk அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி வந்து பிளான்ட்டோட கான்டாக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த இதை வந்து ரீஜியனை வந்து ஜியான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். when the root develops, the rooted part is cut and planted to grow as a new plant. So example for the grafting is a citrus, mango and apple. And example for வந்து layering example வந்து பாத்தீங்க அப்படின்னா ixora and jasminium. And next question is a very important question. This is a point wise question. List any 3 significance of ploidy. ஓகே, சோ இது சாப்டர் 3ல இருந்து இந்த क्वेश्चन வந்திருக்கு. சாப்டர் 3லே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் வைஸ் क्वेश्चन ரொம்ப 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 வந்து முக்கியம். ஒன்னு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் அண்ட் another one வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ploidy and uses of genetic mapping. Okay, these are all very important question and list any 3 significance of the ploidy. You can write more than 3, அதாவது ஒரு 4 பாயிண்ட் நீங்க எழுதுங்க. சோ எது கரெக்ட்டோ அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். And give 4 examples for the plants cultivated in the commercial agroforestry. This is also a repeated question. We already discussed in the last question paper. And what are the materials used to grow microorganism like spirulina? So this is also we discussed there. Okay, spirulina can be grown easily on the materials like wastewater. அதே மாதிரி வந்து potato processing plants இது எல்லாத்துலயுமே வந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வளரும் இல்லைங்களா. சோ அதுல இருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா the protein supplementary powder வந்து நம்ம தயார் பண்றோம். Okay, next is a very important question. So 19th question is the compulsory question. So இந்த question வந்து எங்க இருக்கு அப்படின்னா the green shades அப்படின்னு நம்மளுடைய புக்ல இருக்கு.
சில பார்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம புக்கை அப்படியே ஒவ்வொரு பேஜா நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஸோ அதுல கிரீனா இருக்கும், அதாவது கிரீன் ஷேட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பார்ட் எல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் படிக்கணும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் பயோ மானிட்டரிங். ஓகேவா? ஸோ பயோ மானிட்டரிங் அப்படிங்கிறது வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரோன் மூலியமா பண்ணக்கூடியது. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் த சாப்டர் 8ல இருந்து வருது. இது பாத்தீங்கன்னா சாப்டர் 4 அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் சாப்டர் 8. ஓகேவா? இது வந்து சாப்டர் வந்து 3ல இருந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். So give the characteristic features of anemophilous plants. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் அப்படின்னா so characteristic features of anemophilous, ஆர்னித்தோஃபில்லஸ், என்டமோஃபில்லஸ் அப்படிங்கிற அந்த 3 கொஸ்டின் இருக்கு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதர் தென் தட் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த பாலினேஷன்ஸ், அதாவது செல்ஃப் பாலினேஷன்ஸ், கிராஸ் பாலினேஷன் அப்படி இருக்கு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன், அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டாபிட்டம், அதே மாதிரி எண்டோஸ்போம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா? ஸோ இதுல எனி 5 பாயிண்ட்ஸ் வந்து எனஃப். இந்த பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் வரும்போது ஈஸியா நம்ம எழுதலாம், வித்தின் ஷார்ட் பீரியட்ல நம்ம எழுத முடியும். ஸோ வி கேன் கெட் த ஃபுல் மார்க்ஸ். ஓகே, சோ அதனால நீங்க எல்லாரும் வந்து பாயிண்ட் வைஸ் கொஸ்டின் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. Explain the incomplete dominance with the example. So explain the incomplete dominance. This is also from the chapter 2. நான் ஏற்கனவே சொன்னேன் chapter 2 நீங்க ஃபுல்லா தரோ பண்ணிருக்கணும். ஏன்னா டெஃபினட்டா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொஸ்டின் வந்து அதுல இருந்து நமக்கு வரும் இல்லையா? So incomplete dominance வந்து புக் பேக்ல கிடையாது. ஓகேவா? பட் நம்ம படிக்கணும், படிச்சிருந்தா தான் நம்ம எழுத முடியும். இப்போ வந்து அப்ப இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் நீங்க பாருங்க, தட்ஸ் ஜெர்மன் பாட்டனிஸ்ட் காரல் கோரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. நேம் ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு எடுக்கும்போது மிராபிலிஸ் ஜலப்பா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த மிராபிலிஸ் ஜலப்பால 2 டைப் ஆஃப் த பிளான்ட் வந்து நம்ம எடுப்போம் இல்லைங்களா? ஸோ ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் பிங்க் கலர்ல, பிங்க் அப்படிங்கிறது வந்து நமக்கு F1 ஜெனரேஷன் கிடைக்கிறது. ஸோ அதுல வந்து R1 அப்படிங்கிறது வந்து பியூர் பிரீடிங் ஹோமோசைகஸ் இஸ் கிராஸ்ட் வித் ஹோமோசைகஸ். அனதர் ஒன் வந்து திஸ் இஸ் ரெட், அதாவது R1 அப்படிங்கிறது R1 இஸ் எ ரெட். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ R2 அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒயிட். Okay, so this is the red and this is வந்து white. So இதுல வந்து என்ன பிளான்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா so Mirabilis jalapa, name of the plant வந்து Mirabilis jalapa. So this is commonly called, that is a 4 o'clock plant அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து பேரண்டல் காம்பினேஷன்ஸ் இல்லையா? ஸோ இதுல நம்ம வந்து ஹாப்ளாய்டு கேமெட்ஸ் எடுக்கிறோம். ஹாப்ளாய்டு கேமெட்ஸ்னா ஒரு R1 மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ இங்க ஒரு R2 மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ இந்த கிராசிங்ல நமக்கு F1ல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ we can get it R1 R2 அப்படிங்கிறது. பட் இது வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஸோ இந்த R1 R2 என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா பிங்க் கலர்ல இல்லை, பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, ரெட் கலர்ல இல்ல. சோ அப்போ இதுல இருக்கக்கூடிய 50% ஜீன் தான் இங்க எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அனதர் 50% வந்து இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்பிரஸே ஆகல. R2 அப்படிங்கிறது டம்மியா தான் இங்க இருக்குது. சோ R1 தான் 50% நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? சோ இதுல வந்து பிங்க் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா F1 வந்து செல்ஃபிங் பண்ணுவோம். செல்ஃபிங் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1:2:1 ரேஷியோல நமக்கு வந்து அதாவது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஸோ பேரண்டல் காம்பினேஷன் கிடைக்கும், நியூ காம்பினேஷன் கிடைக்கும். பேரண்டல் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது ரெட் 1 ஒயிட் 1 கிடைக்கும். ஆனா 2 வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பிங்க் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃப்ளோ சார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்ளோ சார்ட்டை வச்சு இந்த நம்மளுடைய நோட்ஸ் நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த இதை வந்து நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ யூ கேன் கெட் 5 மார்க்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை வந்து 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? நம்ம எதெல்லாம் இது வரைக்கும் ஒமிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்போம், இதெல்லாம் பரவாயில்ல இதுல கேட்க மாட்டாங்க அப்படின்னா நம்ம நினைச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் இந்த கொஸ்டின் வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ for writing that preparation for your examination. Okay, so thank you children. Next we are going to see that so another question paper இப்ப 2023 பார்த்திருக்கோம். next 2024 question நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? thank you.